Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் பிப்ரவரி 2024 ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ரௌசர் வந்து வந்துருங்க. சரிங்களா, டோட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, அந்த பேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும். ஸோ அதில் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கனாலும் சரி, ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கனாலும் சரி, இந்த வியூ ஜிடி பிப்ரவரி 2024 டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்ட் ரிசல்ட்ஸ் பை கிவிங் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது உங்களோட ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டுக்கு தான் கால் பண்ணி வந்து கேட்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும். ஓகே, இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் இப்போ நம்ம வந்து போடுவோம் 118. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஃபஸ்ட்டு டே, அதுக்கப்புறமா மந்த்து, அதுக்கப்புறமா உங்களுடைய இயர். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும். அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டேஷ் போட்டுருக்கணும், ஸ்லாஷ் மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த ஃபார்மேட் தான். இதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபெச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். சரிங்களா? உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் கோடு அண்ட் நேம். இன்ஸ்டியூட் மூலமாக போயிருந்தீங்கன்னா நேம் வரும், ப்ரைவேட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் அப்பியர் ஆகிருந்தீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து வரும். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் நேம் வந்து வரும், ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த ரிசல்ட் இடத்துல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஃபெயில், அப்புறம் வித் ஹெயில்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். வித் ஹெயில்டு அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுடைய பேப்பரில் எதனா சந்தேகம் இல்லைன்னா நீங்கள் வந்து எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுல எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க, கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆன்சர் ஷீட்டில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நேம் எழுதிருந்தீங்கனாவோ, அதாவது இல்லைனா எதனா மால் ப்ராக்டிஸ் எதனா பண்ணியிருந்தீங்கனாவோ உங்களுக்கு வந்து வித் ஹெயில்டுன்னு சொல்லிட்டு வந்து வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யார் பேப்பர்லாம் வித் ஹெயில்டுன்னு சொல்லிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு வாட்டி ஒரு கமிட்டி போட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் ரிசல்ட் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வந்து விடுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுமான்னா அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி ரீவேல்யூஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து மோஸ்ட்லி இன்னைக்கு வந்துடும். சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இன்னைக்கு வந்து வந்துடும், 25ஆம் தேதி. ஓகே, ஸோ ரீவேல்யூஷன் வந்து பார்த்துட்டு ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் காப்பி வந்து அப்ளை பண்ணணும். பேப்பர் காப்பி யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் நம்ம அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரிசல்ட் வராதவங்க இப்போவே வந்து எதையும் டிசைட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய பேப்பர் வந்து வாங்கி பாருங்கள். பேப்பர் வாங்கி பார்த்தா தான் நம்மளுடைய பேப்பர் வந்து பாஸ் பண்ணுமா, பாஸ் பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். நீங்கள் நல்லா எழுதின மாதிரியே வந்து இருக்கும். ஆனால் வந்து எதனா மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கும். ஒன்று அவங்க சைடில் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும், இல்லைனா நம்ம சைடில் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். நம்ம சைடில் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கிறதா 95% வந்து சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து பேப்பர் வாங்கி பார்த்தா தான் நம்ம எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. பேப்பரில் வந்து உங்களுடைய ஆன்சர் பேப்பரில் வந்து பாஸ் தேருமா தேராதான்னு சொல்லிட்டு பார்த்தனாலே நம்மளுக்கு நம்ம வந்து ரீவேல்யூஷன் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால பேப்பர் காப்பி வந்து வாங்குங்க. பாஸ் பண்ணவங்களுமே வந்து ஜூனியர் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்களுமே பேப்பர் காப்பி வந்து ஒன் டைம் வந்து வாங்கி பார்க்கறது நல்லது. ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ பேப்பர் காப்பி எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோலும் சரி, ரீவேல்யூஷன் பற்றின வீடியோலும் சரி, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரிசல்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ரிசல்ட் வராதவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து இன்னும் நல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.